எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி எட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றிய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வங்கக்கடலில் உருவாகும் ஃபென்கால் புயலுக்கு எந்த நாடு பெயர் வைத்துள்ளது? ஆன்சர் சவுதி அரேபியா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புதிய புயலுக்கு சவுதி அரேபியா தான் பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னா ஃபென்கால். சவுதி அரேபியா பரிந்துரைத்த ஃபென்கால் அப்படிங்கிற புயல் தான், அந்த நேம் தான் இந்த புயலுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ வங்கக்கடலில் பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது புயல் சின்னமானது உருவாகுது. ஸோ இந்த புயல் சின்னம் வந்து புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கை ஆய்வாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அதை அடுத்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிறது வந்து புயலாக மாறுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சவுதி அரேபியா நாடு பரிந்துரைத்த ஃபென்கால் அப்படிங்கிற பெயரானது வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசெண்டாக நம்ம பார்த்த புயல்கள், அந்த புயல்களுக்கு எந்தெந்த நாடுகள் பெயர் வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு புயல் வந்து வந்தது, டானா புயல். ஸோ அந்த புயலுக்கு கத்தார் நாடு பெயர் வச்சிருக்கு. மோகா புயலுக்கு ஏமன் நாடு பெயர் வச்சிருக்கு. மிக்ஜாம் புயலுக்கு மியான்மர் நாடு, மிதிலி புயலுக்கு வந்து மாலத்தீவு நாடு பெயர் வச்சிருக்கு. இரண்டாவது கேள்வி, சன்யுக்த் விமோச்சன் 2024 பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, குஜராத். குஜராத் மாநிலத்தில் தான் இப்போ இந்த சன்யுக்த் விமோச்சன் அப்படிங்கிற பயிற்சியானது நடைபெற்றிருக்கு. ஸோ இது என்ன பயிற்சி அப்படின்னா, பேரிடர் காலங்களில், அவசர காலங்களில் நம்ம முன்கூட்டியே ஒரு சில தயார் நிலைகளை வந்து இந்திய இராணுவத்தினர் மேற்கொள்ளும் வகையில், அதாவது பேரிடர் காலங்கள் அவசர கால உதவிகளை வழங்குவதற்கான தயார் நிலை, எந்த அளவுக்கு தயார் நிலையில் இந்திய இராணுவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பயிற்சி தான் இந்த சன்யுக்த் விமோச்சன். இது குஜராத்தில் நடைபெற்றிருக்கு. குஜராத்தில் அகமதாபாத் மற்றும் போர்பந்தல் இந்த 2 இடங்கள்ல இந்த சன்யுக்த் விமோச்சன் அப்படிங்கிற பயிற்சியானது இந்திய ராணுவம் சார்பில் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த பயிற்சியில பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இந்தியாவுடைய நட்பு நாடுகளும் பங்கேற்றிருக்காங்க. இது என்ன பயிற்சினா மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி. இப்போ மனிதாபிமான உதவிகளை வழங்குவது, அதே மாதிரி பேரிடர் காலங்களில் நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான தயார் நிலையை மேம்படுத்தும் வகையில் தான் இந்த பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுது. ஸோ இந்த வருஷம் வந்து அகமதாபாத் போர்பந்தரில் இந்த பயிற்சியை நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், நேற்றுள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் பூர்வி பிரகார் பயிற்சி பற்றி. பூர்வி பிரகார் அப்படிங்கிறது முப்படை பயிற்சி, இந்திய ராணுவம் சார்பில் இந்த பயிற்சி நடத்தப்பட்டிருக்கு. ஸோ பூர்வி பிரகார் எங்கே நடந்திருக்குன்னா அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் தான் இந்த பயிற்சி நடத்தப்பட்டிருக்கு. அடுத்து வின்பாக்ஸ். வின்பாக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் வியட்நாம் நாட்டுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. ஸோ இந்த வருஷம் 5வது பதிப்பு ஹரியானா மாநிலத்தின் அம்பாலா மற்றும் சண்டிமந்தர் ஆகிய இடங்களில் நடைபெற்றிருக்கு வின்பாக்ஸ் பயிற்சி. நெக்ஸ்ட் இது வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ளது. அடுத்து கருட சக்தி. கருட சக்திங்கிறது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான கூட்டு பயிற்சி. இந்த வருஷம் 9வது பதிப்பு இந்தோனேஷியா நாட்டின் சிஜாங்டுங்ல வந்து நடைபெற்றிருக்கு இந்த கருட சக்தி கூட்டு பயிற்சி. அடுத்து இந்திய கடற்படை தலைமையில் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் வந்து நாடு தழுவிய பயிற்சியானது மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா மும்பை தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதையொட்டி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை வந்து நிலைநாட்டும் வகையில் மீனவர்கள், கடலோர மக்கள், கடலோர காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் உள்ளடக்கிய ஒரு நாடு தழுவிய பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. அந்த பயிற்சியோட பேர் என்னன்னா சி விஜில். இந்த வருஷம் நடத்தப்பட்டது 4வது பதிப்பு. மூன்றாவது கேள்வி, ஸ்ரீபூமி என்று எந்த மாநிலத்தின் கரீம்கஞ்ச் மாவட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம் மாநிலம். ஸோ அசாம் மாநிலத்தில் தான் இந்த கரீம்கஞ்ச் மாவட்டம் இருக்குது. அந்த கரீம்கஞ்ச் மாவட்டத்துக்கு இப்போது ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காங்க, மறுபெயரிட்டிருக்காங்க. ஸோ அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சராக ஹிமந்த பிஸ்வா சர்மா இருக்காரு. ஸோ அவர் தான் இந்த கரீம்கஞ்ச் மாவட்டத்துக்கு ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரீபூமி அப்படின்னா என்னன்னா லட்சுமியின் நிலம். அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து இந்த கரீம்கஞ்ச் மாவட்டம், அசாம் மாநிலத்தில் பராக் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கரீம்கஞ்ச் மாவட்டத்தை வந்து ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ அதை எடுத்து மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அசாம் மக்கள், பெரும்பான்மை மக்கள் வந்து இந்த கரீம்கஞ்சுக்கு வந்து நீங்கள் ஸ்ரீபூமின்னு பெயர் சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில இப்போ அந்த கரீம்கஞ்ச் மாவட்டத்துக்கு ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், சமீபத்தில் அந்தமான் நிக்கோபர் இருக்குல்ல, அந்தமான் நிக்கோபருடைய கேபிட்டல் தலைநகரம் வந்து போர்ட் பிளேர். ஸோ அந்த போர்ட் பிளேயருடைய பேரை வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. போர்ட் பிளேயருடைய பேர் வந்து என்னவா பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க? ஸ்ரீ விஜயபுரம்னு. அடுத்து புனே விமான நிலையத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபெயரிடப்பட்டிருக்கு. மத்திய அரசுடைய தொலைக்காட்சி சேனலான பொதிகை சேனலுடைய பேர் வந்து தூர்தர்ஷன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அடுத்து கார்கில் போர்ல போராடிய வீரருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா
கக்சர் பாலத்துக்கு வந்து கேப்டன் அமித் பரத்வாஜ் உடைய பெயர் சூட்டியிருக்காங்க. ஸோ அதன்படி அந்த பாலத்துக்கு வந்து கேப்டன் அமித் பரத்வாஜ் சேது அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. 4வது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்கிறது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா தான் வந்து நெக்ஸ்ட் இயர் 2025ஆம் ஆண்டுக்கான G20 தலைமை பொறுப்பை வந்து ஏற்குது. ஸோ அதன்படி G20யோட தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய முதல் ஆப்பிரிக்க நாடு அப்படிங்கிற பெருமையை தென்னாப்பிரிக்கா பெறுது. நம்ம 2023ல் G20யோட தலைமை பொறுப்பை வந்து இந்தியா ஏற்றிருந்தது 2023ல். ஸோ அதன்படி 18வது உச்சி மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த 18வது உச்சி மாநாட்டில் தான் 55 நாடுகளை கொண்ட ஆப்பிரிக்க ஒன்றியமானது G20ல 21வது உறுப்பு நாடாக இணைக்கப்பட்டது. இது நம்ம பார்த்திருப்போம். அடுத்து இந்த வருஷம் பிரேசில்ல தான், அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான G20 தலைமை பொறுப்பை பிரேசில் நாடு ஏற்றிருக்கு. ஸோ அதன்படி இந்த வருஷம் 19வது உச்சி மாநாடு பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோல நடைபெற்றது. ஸோ அந்த மாநாட்டோட இறுதியில் பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டுடைய அதிபர் லூலா டா சில்வா அவர்கள் வந்து தென்னாப்பிரிக்க அதிபர் சிரிமா ராமபோசே அவர்கள்ட்ட வந்து அந்த தலைமை பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அதன்படி நெக்ஸ்ட் இயர் வந்து G20யோட தலைமை பொறுப்பை தென்னாப்பிரிக்கா ஏற்குது. ஸோ இந்த தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய முதல் ஆப்பிரிக்க நாடு தென்னாப்பிரிக்கா தான். தென்னாப்பிரிக்காவோட அதிபராக சிரில் ராமபோசா இருக்காங்க. ஸோ இந்த தலைமை பொறுப்பை ஏற்கும் போது பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு இந்த G20யோட தென்னாப்பிரிக்கா தலைமையிலான G20யோட தலைமைங்கிறது எந்த கருப்பொருளின் கீழ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சாலிடரிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி, அதாவது ஒற்றுமை, சமத்துவம், நிலைத்தன்மை என்ற கருப்பொருளின் கீழ் தான் தென்னாப்பிரிக்காவுடைய G20 தலைமை பொறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், 2023ல் இந்தியா தலைமையில தானே G20 இருந்தது, அதாவது G20 தலைமை பொறுப்பை இந்தியா தானே ஏற்றிருந்தது. அப்போ இந்தியாவோட தலைமையில G20யோட கருப்பொருள் என்னவா இருந்தது? இதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த 5வது கேள்வி, 2025ஆம் ஆண்டு சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற உள்ளது? ஆன்சர் 3வது பதிப்பு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவானது நடைபெற இருக்கு. நெக்ஸ்ட் இயர் நடைபெற இருப்பது வந்து 3வது பதிப்பு. அதாவது ஜனவரி 16லேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவானது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் நடைபெறுவது 3வது பதிப்பு. அடுத்த 6வது கேள்வி, IOCLின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அரவிந்தர் சிங் சாஹ்னி. ஸோ அரவிந்தர் சிங் சாஹ்னி என்பவர் தான் இப்போ IOCL, அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் தான் நம்ம IOCLன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம். அதாவது இந்தியன் ஆயில் நிறுவனத்துடைய புதிய தலைவராக இந்த அரவிந்தர் சிங் சாஹ்னி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்யா. இப்போ இவருடைய பதவிக்காலம் நிறைவு பெற போகுது. ஸோ அதை அடுத்து 5 ஆண்டுகளுக்கு அரவிந்தர் சிங் சாஹ்னி என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த IOCL இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் பத்தி பார்த்தோம்னா இதோடைய தலைமையகம் வந்து புதுதில்லியில் இருக்கு. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து ரீசன் நியூஸ், சமீபத்தில் பாதுகாப்புத்துறை செயலராக ராஜேஷ் குமார் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா வந்து பொறுப்பேற்றிருக்காரு. முப்படைகளுடைய படைக்கல பிரிவு தலைவராக ஜே சுரேஷ் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, டாக்டர் SR அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் சிறந்த நூலகருக்கு தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் SR அரங்கநாதன் விருதானது ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது. இந்த வருஷம் இந்த சிறந்த நூலகர்களுக்கான அரங்கநாதன் விருது பார்த்தீங்கன்னா 39 நூலகர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் வழங்கியிருக்காங்க. மேலும் இந்த அரங்கநாதன் விருது பார்த்தீங்கன்னா பொது நூலக இயக்ககம் சார்பில் வழங்கப்பட்டு வருது. பொது நூலக இயக்ககம் சார்பில் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த அரங்கநாதன் விருதானு வழங்கப்படுது. ஸோ ஏன் இவருடைய பேர்ல வழங்கப்படுதுன்னா இந்த SR அரங்கநாதன் தான் நூலக தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, இந்தியா இத்தாலி இடையே எத்தனை ஆண்டுகளுக்கான உத்திசார் செயல் திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 ஆண்டுகள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2025 to 2029 இந்த 5 ஆண்டுகளுக்கான உத்திசார் செயல் திட்டம், இந்தியாவுக்கும் இத்தாலி நாட்டுக்கும் இடையிலான 5 ஆண்டுகளுக்கான உத்திசார் செயல் திட்டமானது இப்போ வெளியிட்டிருக்காங்க.
ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தாலியோட பிரதமராக ஜார்ஜியா மெலோனி இருக்காங்க. நம்ம நாட்டுடைய பிரதமர் வந்து நரேந்திர மோடி நமக்கு தெரியும். ஸோ இந்த இத்தாலி நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 5 ஆண்டுகளுக்கான உத்திசார் செயல் திட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், அடுத்து தூய்மை எரிசக்தி, அதாவது பசுமை எரிசக்தின்னு சொல்லுவோம். தூய்மை எரிசக்தினா காற்றாலை, நீராற்றல், சூரிய ஆற்றல் இதன் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடதா தூய்மை எரிசக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து தூய்மை எரிசக்தி மற்றும் இணைப்பு, இந்த துறைகள், இந்த மாதிரி குறிப்பிட்ட துறைகளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இத்தாலி நாட்டுக்கும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னென்ன செயல்பாடுகளை மேற்கொள்ள போறாங்க, அதுக்கான செயல் திட்டமானது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 5 ஆண்டுகளுக்கானது. 2025 to 29ஆம் ஆண்டுக்கான செயல் திட்டம் தான் இதை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ ரீசனா இந்த வருஷத்துக்கான G7 உச்சி மாநாடு இத்தாலி நாட்டின் அபுலியால நடைபெற்றது. 19வது G20 உச்சி மாநாடு பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனிரோல நடைபெற்றது. 9வது கேள்வி, அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அட்டாகம்ஸ் டேஷ். ஆன்சர் ஏவுகணை. ஸோ அட்டாகம்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை. இப்போ எதுக்காக அட்டாகம்ஸ் ஏவுகணை பற்றி பார்க்குறோன்னா, ஸோ இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு போர் நடைபெற்று வருது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி அந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் இப்போ 1000 நாட்களை தாண்டி போயிட்டு இருக்கு. எதனால இந்த போர் ஏற்பட்டது அப்படின்னா, நேட்டோ அப்படிங்கிற அமைப்புல வந்து உக்ரைன் இணைவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தனால தான் இந்த போரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், ஸோ அதாவது வட அட்லாந்திய ஒப்பந்த அமைப்பு. இதுல இப்போ 32 உறுப்பு நாடுகள் இருக்கு. ஸோ இந்த நேட்டோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 32 பேர் இருக்காங்கன்னு நீங்க வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமா ஒரு 32 பேர் இருக்காங்க. இந்த 32 பேர்ல ஒரு ஆளை வந்து வேற வெளியாள் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த 32 பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த வெளியிலேருந்து வந்தாங்களே அந்த ஆள், அவங்கள வந்து தாக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து நேட்டோவுடைய ஒரு நோக்கமே. இப்போ 32 நாடுகள் ஒரு நாட்டின் மீது வேறொரு நாடு வந்து தாக்குதல் நடந்துச்சுன்னா 32 நாடுகளுமே இணைந்து அந்த எதிரி நாட்டை வந்து தாக்குவாங்க. ஸோ இதான் நேட்டோவுடைய நோக்கமே. இப்போ இந்த டைம்ல உக்ரைன் வந்து நேட்டோல இணையறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறதுனால ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, இப்போ உக்ரைன் அதுல இணைஞ்சிருச்சுன்னா, உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் உள்ள, அதாவது சோவியத் யூனியன்லேருந்து பிரிந்த நாடு தான் இந்த உக்ரைன். ஸோ அதில் இணைஞ்சிச்சுன்னா ரஷ்யாவுக்கு அது ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உக்ரைன் மீது ரஷ்யா வந்து போரை தொடங்கி இப்போ 1000 நாட்களை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ போர் ஸ்டார்ட் பண்ணவே வந்தீங்கன்னா ரஷ்யா பெரிய நாடு, அப்போ உக்ரைனை வந்து ஈஸியாக வீழ்த்திரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கவனிச்சாங்க. ஆனால் இந்த நேட்டோல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் அவங்களுடைய ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வழங்கி அந்த போருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இன்ன வரைக்கும் அந்த போர் வந்து நீடிச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில என்ன ஆச்சுன்னா, இப்போ அமெரிக்காவுடைய அட்டாகம்ஸ் அப்படிங்கிற ஏவுகணை இருக்குல்ல, அது வந்து உக்ரைனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த அட்டாகம்ஸ் ஏவுகணை அப்படிங்கிறது நீண்ட தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடியது. அந்த ஏவுகணை வந்து ரஷ்யாவுக்குள்ள ரொம்ப தூரம் போய் அங்கே தாக்குதல் நடத்துறதுக்கு உக்ரைன் அமெரிக்காட்ட அனுமதி கேட்டுட்டே வந்தாங்க. அமெரிக்கா வந்து இன்னும் அனுமதியை வழங்காம இருந்த நிலையில இப்போ ரீசனா அதுக்கு அனுமதி வழங்கிட்டாங்க ரஷ்யாவுக்குள்ள போய் தாக்குதல் செய்வதற்காக. ஸோ அதன்படி அந்த ஏவுகணையானது ரஷ்யாவுக்குள்ள செலுத்தப்பட்டிருக்கு. ஒரு 6 அட்டாகம்ஸ் ஏவுகணைகள் வந்து ரஷ்யாவுக்கு நீண்ட தொலைவில் போய் தாக்குதல் நடத்துகிற மாதிரி செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அடுத்து இப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அணு ஆயுத தாக்குதலுக்கு எச்சரிக்கை, அதாவது இந்த தாக்குதலுக்கு அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அணு ஆயுத தாக்குதலை பயன்படுத்துவதற்கான ஒரு புதிய கொள்கையை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பதிலடியாக ரஷ்யா வந்து அணு ஆயுதங்கள் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு புதிய கொள்கை வந்து இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு ரஷ்யாவில். நெக்ஸ்ட் இப்போ நம்ம நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எண்ம தொழில்நுட்பத்தில் பயிர் கணக்கீடானது செய்யும் பணிகள் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ எவ்வளோ நிலம் இருக்குது, எவ்வளோ பயிர் நிலம் இருக்குது, எந்த அளவுக்கு சாகுபடி செய்யப்படுது, இந்த மாதிரி ஒரு சர்வே வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆண்டுதோறும் 33 கோடி டன்னுக்கும் அதிகமான உணவு தானியங்களை இந்தியா வந்து உற்பத்தி செய்யுது. அதுல $50 பில்லியன் மதிப்பிலான உணவு தானியங்களை இந்தியா வந்து ஏற்றுமதி செய்யுது. இந்த நிலையில இந்தியாவுடைய நிலத்துடைய அந்த தரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 30% வளம் குறைஞ்சிருக்கு. அதாவது மண் வளமானது 30% தான் 30% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆவடி அருகே பார்த்தீங்கன்னா பட்டாபிராம்ல 279 கோடியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு டைட்டில் பார்க்க வந்து திறந்து வைக்க இருக்காரு. கவனிங்க, இப்போ கருத்தடை மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உடல்ல வந்து ரத்த அழுத்தத்தை, அதாவது கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்துறவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுற பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக சென்னை ஐஐடி மற்றும் அமெரிக்காவின் மின்னசோட்டா பல்கலைக்கழக ஆய்வுல வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது எல்லா பெண்களும் கிடையாது, அதிகமாக உடற்பயிற்சி செய்கிற பெண்கள் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இந்த கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்துறதுனால உயர் ரத்த அழுத்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கருத்தடை மாத்திரைகளை வந்து எதுக்காக பெண்கள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா கருவுறுதல், அடுத்து கருவுறுதல் வந்து தடுக்கிறது, அடுத்து முகப்பருக்கள், மாதவிடாய் பிடிப்புகள்,
மாத்திரைகள், கருப்பை நீர்க்கட்டிகள் ஆகிய காரணங்களுக்காக இந்த கருத்தடை மாத்திரைகளை பெண்கள் பயன்படுத்துறாங்க. அடுத்து குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் வந்து 50வது அனைத்திந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு நடைபெற்றிருக்கு. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 21ஆம் தேதி நாளைக்கு நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 6th to 12th நியூ புக்கில் உள்ள பாடங்கள் வந்து அதில் கவர் ஆகும். 6th to 12th 70+ டெஸ்ட் வந்து அதில் கவர் ஆகுது. ஆல்ரெடி இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் உள்ள வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஓல்டு தமிழ் புக்குமே ஸ்டார்ட் பண்ணுறோம் பேட்ச். அது வந்து 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் PDF ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ப்ரைஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வங்கக்கடலில் உருவாகும் பெண்கால் புயலுக்கு எந்த நாடு பெயர் வைத்துள்ளது? ஆன்சர் சவுதி அரேபியா. இரண்டாவது கேள்வி, சன்யுத் விமோச்சன் 2024 பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் குஜராத். மூன்றாவது கேள்வி, ஸ்ரீபூமி என எந்த மாநிலத்தின் கரீம்கஞ்ச் மாவட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம் மாநிலம். நான்காவது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்கிறது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. ஐந்தாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டு சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற உள்ளது? ஆன்சர் 3வது பதிப்பு. ஆறாவது கேள்வி, IOCL-இன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அரவிந்தர் சிங் சாஹ்னி. ஏழாவது கேள்வி, டாக்டர் SR அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் சிறந்த நூலகர். எட்டாவது கேள்வி, இந்தியா இத்தாலி இடையே எத்தனை ஆண்டுகளுக்கான உத்திசார் செயல் திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 ஆண்டுகள். ஒன்பதாவது கேள்வி, அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அட்டாகம்ஸ் டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் C ஏவுகணை. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.